கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். சென்னை வந்துவிட்டார் ராகுல் காந்தி. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில அவருடைய இன்றைய பயண திட்டம் என்ன என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் விஜயை சந்திக்க வாய்ப்புள்ளதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவருடைய இன்றைய பயண திட்டம் நமக்கு கிடைத்த தகவல் படி மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் பயிற்சி முகாமில் பங்கேற்க இருக்காரு. அது மட்டுமின்றி மாவட்ட தலைவர்களுக்கு ராகுல் காந்தி ஆலோசனையும் வழங்க இருக்காரு. நீட்டால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க இருக்கிறாரு. இந்த ஒரு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று டெல்லி புறப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்ச்சி குறித்து ஆலோசனையும் நடத்துகிறார். இதையெல்லாம் தாண்டி சென்னை வந்து இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜயை சந்திப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ராகுல் காந்தி வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தகவலோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். தற்போது ராகுல் காந்தி சென்னை வருகை புரிந்திருக்கிறார். அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்க இருக்கிறார். அவருடைய இன்றைய பயண திட்டம் என்ன? முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? முழு தகவலையும் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்தடைந்தார். சென்னை வந்த ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை கொடுத்து வராங்க. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சென்னை விமான நிலையத்தில் கூடி ராகுல் காந்திக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்ததை பார்க்க முடிந்தது. வரவேற்பை ஏற்ற ராகுல் காந்தி இப்ப வாகனம் மூலமாக, கார் மூலமாக மாமல்லபுரம் புறப்பட்டு செல்கிறார். சரியாக 11:30 மணிக்கு ராகுல் காந்தி மாமல்லபுரம் சென்றடைகிறார். மாமல்லபுரத்துல காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம், ஒரு பயிற்சி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நிறைவு கூட்டத்துல ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார். இன்றைய பயணம் அப்படிங்கிறது காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான ராகுல் காந்தி வருகை பயணமாகவும், அதே நேரத்துல இந்த நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவிகளின் குடும்பத்தை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு பயணமாகவும் தான் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்கான திட்டமிடல் இன்றைக்கு இல்ல, அடுத்த முறை வரும்போது அந்த சந்திப்பு ஏதேனும் நிகழலாம் அப்படின்னு தான் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. சரியாக 11:30 மணிக்கு மாமல்லபுரம் சென்றடைந்து காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை ராகுல் காந்தி நடத்துகிறார். தமிழகத்துல 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துல அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறாங்க. 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அடுத்த கட்ட திட்டமிடல் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தான். ஒரு பக்கம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு, அதே மாதிரி தமிழ்நாட்டுல கணிசமான எம்பிக்கள் மீண்டும் காங்கிரஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதுலயும் உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய பணிகள்ல காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஈடுபட்டு வராங்க. மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் கமிட்டியில 74 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 நாட்கள் மாமல்லபுரத்துல ஒரு பயிற்சி நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய நாட்கள்ல எப்படியெல்லாம் கட்சியை பலப்படுத்தணும், தேர்தல் வியூகங்கள் என்னென்ன அப்படின்னு தேசிய அளவுல காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் மாமல்லபுரம் வந்து ஒரு பயிற்சியை
கொடுத்திருக்கிறாங்க. நிறைவு நாள் இன்றைக்கு தான் அந்த பயிற்சியுடைய நிறைவு நாள். இதுல பங்கேற்பதற்காக தான் ராகுல் காந்தி சென்னை வந்து மாமல்லபுரம் சென்று கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திவிட்டு நண்பகல்ல இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால பாதிப்படைந்த உயிரிழந்த மாணவிகளின் குடும்பத்தினரையும் ராகுல் காந்தி சந்திக்கிறார். அந்த திட்டமிடல் அப்படிங்கிறதும் இருக்கிறது. பின்னர் மாலை 5 மணிக்கு மாமல்லபுரத்திலிருந்து புறப்பட்டு 6:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்து இரவு 8-9 மணிக்கெல்லாம் டெல்லி சென்று அடைகிறார். அதனால ஒரு நாள் பயண திட்டமாக தான் ராகுல் காந்தியினுடைய தமிழக வருகை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உறுதிப்படுத்துறாங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.